படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருந்திருக்கலாம் என்று சொல்வார் பிளாட்டோ. ஒரு கோயிலின் உள்ளே இந்துக்கள் ஓடி வருவார்கள், தேவாலயத்தில் கிறிஸ்தவர்கள், பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தின் உள்ளேதான் இத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டே வருவார்கள். ஒரு மனிதன் உருவாகும் இடம் கருவறை, அவன் மனிதனாக முழுமையாகும் இடம் வகுப்பறை. அப்படி ஒரு வகுப்பறையின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கதைகளத்தை எடுத்து வைத்துதான் சார் என்ற இந்த ஒரு படத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த படத்தின் இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் முதலில் பேசுவதற்காக நாடறிந்த நல்ல கலைஞர் சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்க வந்து உங்க மனைவியை கூப்பிடல, சோனியா கூப்பிடல. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாப்போசி சாராயிடுச்சு. மாப்போசி வந்து கதையை வந்து தம்பி போஸ்வங்கர் வந்து வீட்டில் கதை சொன்னோன்னே அவர் வந்து நடிச்சுக்கிட்டே கதை சொன்னார். என்னோட ஒய்ஃப் மோர் கொடுக்க வந்தவங்க மோர் அப்படியே நிறுத்தி இவங்க கத்துறது பல்ஸு இது எப்படி என்ன இப்படி கத்தி கதை சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் கேட்டாங்க. நான் சொன்னேன், போஸ் இது நான் நடிக்க முடியுமா, நீ என்ன இப்படி நடிக்கிற, இவ்வளோ அழகாக நடிக்கிற. அவர் அந்த வாயெல்லாம் கொண்டுட்டு கையெல்லாம் வச்சு நடந்து வேற காமிச்சு இப்படி தான் நடந்து வரணும், இப்படி தான் சங்கிலி கட்டிக்கணும் அப்படின்னு ஃபுல் பிக்சரையும் கதை சொன்னார். நான் கதை சொல்லி 10வது நிமிஷம் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மிக அற்புதமாக ஒரு நல்ல கதையை, நாட்டுக்கு தேவையான கதையை போஸ்வங்கர் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதில் நான் வந்து சும்மா நான் ஜெயிலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன், அந்த ராயனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அது மாதிரி இதில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எல்லா புகழும் போஸ்வங்கருக்கு தான். நான் என்ன செஞ்சாலும் அது வந்து போஸ்வங்கர் சொல்லி கொடுத்ததை அப்படியே திருப்பி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். மற்றும் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் சிராஜை பற்றி சொல்லணும். சிராஜ் வந்து இந்த சின்ன வயசுல இந்த கதையை கேட்டு அந்த மனநிலையை அவன் வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஒரு சிறப்பான ஒரு கமர்ஷியல் படம்னா பார்த்தோன்னா கேட்டோன்னா உடனே ஓகேன்னு சொல்லலாம். இது வந்து கமர்ஷியலும் இருக்கும், பட் இதில் ஒரு கருத்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மென்மையாகவும் செகண்ட் ஹாஃப் வந்து வன்மையாகவும் போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல படம். எல்லாரும் கூடிய ஒரு தேடலில் பார்க்க போகிறீங்க. நன்றி, வணக்கம். நன்றி. 3ஆம் வகுப்பு தாண்டியதற்காக ஒரு மாணவனுக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த பக்கம் போன வெள்ளைக்கார அதிகாரி ஆச்சரியப்பட்டு கேட்டார், 3ஆம் வகுப்பு தாண்டியதற்கு எதற்கு இந்த பையனுக்கு பாராட்டு விழா? அப்போது பதில் சொன்னார்கள், எல்லோரும் உலகம் முழுக்க 3ஆம் வகுப்பை தாண்ட 3 ஆண்டுகள் ஆகும், ஆனால் இந்த மாணவன் 3ஆம் வகுப்பை தாண்ட 2000 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த மாணவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அதே போல நாடறிந்த பெரிய நடிகராக இருந்தாலும் இப்படி ஒரு படத்தை எடுப்பதற்கு அண்ணனுக்கு அத்தனை காலம் தேவைப்பட்டது. ஒரு காத்திரமான படைப்போடு மேடைக்கு வருகிறார் வரவேற்புரை தர இயக்குனர் போஸ்வங்கர். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தறல். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதே இடத்துல நின்றுட்டு ஒரு கதறுன்னு நான் கன்னிமாடம் படம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னிமாடத்தை கரை சேர்த்து இன்னைக்கு இங்கே நிற்க வச்சது நீங்கள் தான். உங்களுக்கு முதல்ல என்னோட சிறந்த நன்றிகள். அடுத்தது இப்போ சார் அவரோட வந்திருக்கேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க, அடுத்த படம் நிச்சயமாக நல்ல படமாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது. ஆனால் விஜய் சேதுபதி சார் பயங்கரமாக திட்டுவார் என்ன, அதை சொல்லிடுற முன்னாடியே. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி அப்படியே ஆர்டராக சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் கன்னிமாடம் பண்ணும்போது சாரை பார்க்க போயிருந்தேன். அப்போது விக்னேஸ்வரன் சார் அவர் பேசிட்டு தான் அவங்க தள்ளி நின்னேன். அப்போ அந்த இடத்துல இருந்து விஜய் சேதுபதி சார் திரும்பி பார்த்தா நான் அங்கே நிற்கிறேன். தப்புன்னு ஓடி வந்தார். ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உங்களை பார்க்க தான் வந்து அங்கே வர வேண்டியது தானே என்னாரு. இல்லை நீங்கள் என்ன விஷயம்னு கேட்டால் மாதிரி கன்னிமாடம் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆடியோ ரிலீஸ் நீங்கள் வரணும், அதுக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க, என்ன டேட் இருக்கா, வந்துடுறேன். வந்தார். அவ்வளோ பிஸியாக இருந்தவர் எனக்கு மொத்தமே கொடுத்தது 3 செகண்ட் தான் டைம் கொடுத்தார். வாரி நீங்கள் போங்க, நீங்கள் போய் நிற்காதீங்க. அதாவது நான் நிற்கிறத கூட அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் நேற்று நைட்டு தான் கூப்பிட்டேன். ஏன்னா 3 நிமிஷத்துல தான் வந்துடுறேங்கிறாரு. நடுவில் 24 மணி நேரம் டைம் இருக்குது. அதெல்லாம் நேற்று தான் போய் கூப்பிட்டேன். கூப்பிட்டப்போ நான் போய் ஒரு மாதிரி ரொம்ப ஹெசிடேட்டாக உட்காந்துருந்தேன்.
என்னன்னு திரும்ப திரும்ப கேட்டாரு. இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வச்சிருக்கேன் சார். என்னைக்கு? நாளைக்கா? நாளைக்கு சார் அப்படின்னா, நான் ஒரு போஸ் வெங்கட், நானோ இல்லை இவரோ அவரோ அவர் யாருக்கிட்ட போய் நம்ம அப்படி சொன்னாலும் ஒரு நிமிஷம் அந்த மூளை என்ன சொல்லணும்னா, நீ என்ன பெரியாளா, நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் வச்சுட்டு என்ன கூப்பிடுறேன், உனக்கு என்ன திமுறான்னு வராத மனிதனே இருக்க மாட்டான். ஒரே ஒருத்தர் இருக்காம இருக்கு, பேர் விஜய் சேதுபதி. எனக்கு அதை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறது கூட மேட்டர் இல்லை. மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹேருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணியிருப்பான், கை வெளியே எடுக்க முடியாது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை வெளியே எடுத்து கொடுத்தாரு. அந்த கையில் ஒரு பெரிய இறுக்கம் இருந்தது. நான் சாரி சார், அந்த சமயத்தில் ரொம்ப அழுக வந்து வெளியே வந்து ஓடிட்டேன். ஓடிட்டு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்ல வரும்போது அவர் தெரிஞ்சிருச்சு. அது இன்னொரு தடவை இறுக்கி கையை பிடிச்சி ஆன் டைம் இருப்பேன்னாரு. நான் இங்கே 9:25 வந்தேன், சார் 9 மணிக்கே வந்துட்டாரு. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து இனிமே நன்றி அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா கண்டுபிடிச்சு நான் அவங்களை சந்திச்சு சொல்றேன் சார். நிச்சயமா இல்லை சார். அடுத்தபடியா என்னுடைய அருமை சகோதரர் நட்டி அவர்கள், இப்போ இன்னைக்கு இருக்கிற பயங்கர குரோத்ல நட்டி சாருடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி. அதாவது நல்ல நடிகராக வளருவது, ரொம்ப பிரமாதமான நடிகனாக பிரமிப்பூட்டிகிட்டே இருக்கிறாரு. நான் கர்ணன் படம் பார்த்துட்டு 1.5 மணி நேரம் பேசினேன். யாராலையும் பண்ண முடியாது சார், என்ன சார் பாடி லாங்குவேஜ்னு சொல்லி அப்படி ஒரு நட்புல இருந்தோம். அவர்கிட்டையும் நான் நேற்று தான் போய் கேட்டேன், சார் ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும்னு. அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னாரு. நான் ஆஃப் ஆயிட்டேன். அதுக்காக வரலைன்னுலாம் சொல்ல, ஆன் டைம் இருப்பேன். அவரும் 9 மணிக்கு வந்துட்டாரு. அது இல்லாம அம்மா கிரியேஷன் சிவா சார், இவங்களெல்லாம் கூட அட்லீஸ்ட் ஒரு 8-9 மணிக்குள்ள கூப்பிட்டேன். அவர் நைட்டு 9:30 மணிக்கு தான் கூப்பிட்டேன். 9:30 கூப்பிட்டு சாரி சொன்னேன். எதுக்கு சாரி? நீ வந்து நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுற, நல்ல விஷயத்துக்கு அடுத்த செகண்ட் வந்து நான் நிற்கணும்டான்னு சொல்லி இங்கே வந்து நிற்கிற திரு அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த சார் என்கின்ற தலைப்பு அவருடையது. அவர் இல்லையெனில் இங்கே சார் கிடையாது. நான் இதற்கு முன்பு வாபோசின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தேன். அந்த குடும்பத்தார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க கிட்ட போய் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நல்ல திரைப்படம், ஒரு ஆசிரியர் பற்றிய திரைப்படம், மாப்போசி என்ற அவருடைய பேருக்கு வந்து களங்கமில்லாத திரைப்படம் சொன்னப்போ அவங்க ஒத்துக்கலை. அந்த சூழலில் நடுவில் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி எனக்கு நடுநிலையா இருந்த நடிகர் சிவகுமார் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த சார்னு தலைப்பு கிடைச்சோன்னே அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன பண்ணணும்னு கேட்டாரு. சார் பெரிய பெயினா இருக்கு, ஒரு பெரிய தலைப்பை கொண்டு 1 வருஷம் சேர்த்துட்டு மாற்றும் போது என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. எளிதான ஒரு தலைப்பா சார் கிடைச்சிருக்கு, ஆனால் அதை எடுக்க முடியாது. ஏன்னா அப்பதான் பிடி சார்லாம் வந்திருக்கு. உனக்கேண்டா நான் பண்ணி தரேன்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்குள் எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி, நான் போகவே இல்லை, அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பையன் அனுப்பி யார் யார்கிட்டலாம் சார் இருந்ததோ, எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாரு. தாய்ப்பா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் இந்த திரைப்படத்தோட கிளிப்பிங்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம்னு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பேசிக்கிட்டு இருக்குன்னா அது காரணம் தனஞ்சயன் சார் தான். மவுத் டாக்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே இங்கே ஓடிய அத்தனை திரைப்படங்களுடைய மவுத்தும் தனஞ்சயன் சார் தான். அவர் தான் முதல்ல படம் பார்ப்பாரு, அவர் தான் முதல்ல சொல்லுவாரு வெளியில. இப்போ தனஞ்சயன் சார் சொன்னா அந்த படம் நல்லா இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எழுதப்படாத விதி. அவர் தான் போய் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நல்ல படம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கான காரணம் தனஞ்சயன் சார். மிக்க நன்றி சார், வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க சீஃப் கெஸ்ட் சித்தார்த் வந்து நான் கூப்பிடல, ஆனா ப்ரிவியூக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து சித்தார்த் நிற்கிறார். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த படத்தினுடைய முதல் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் தான். ஆமா, சித்தார்த்த போய் கதை சொன்னேன். கதை சொல்லிட்டு 2-3 டியூன்ஸ் கேட்டேன். எல்லாம் போட்டுட்டே இருந்தாரு. போட்டே இருந்தோடனே சித்தார்த் நான் ஒன்று பண்ணட்டா அப்படின்னா, என்ன உங்க இசை ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. குழந்தை அண்ணா நல்லா பண்ணிக்கங்கண்ணே, தாராளமா பண்ணுங்கண்ணே, ஆனா அந்த படம் பெருசா வரும்ண்ணே அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ப்ரிவியூல பார்த்தா ஃபர்ஸ்ட்ல நிற்கிறார். நான் கூப்பிடல, ஆடியோ ரிலீஸ் நான் கூப்பிடல. எப்படி அந்த மனசு இருக்கும்னு தெரியல. குழந்தை மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன். குழந்தை மனசோடய இன்னும் இருக்கிற சித்தார்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விவேகா சார் வந்து இந்த திரைப்படத்துல எல்லா பாடலும் எழுதியிருக்கிறாரு. என்னுடைய முதல் படத்துலையும் அவர் தான் எழுதினாரு. இடையில வந்து அவர் பிஸியா இருக்கிற போது 2 பாட்டு எழுதணும், அது நானே எழுதிட்டேன் வேற வழி இல்லாம. இப்ப இந்த முறை நான் எழுதி திட்டுவாங்க, நான் விரும்பல. அப்ப 2 பாடல் பேலன்ஸ் இருந்தது. பர்டிகுலரா படிச்சுக்கிறோம் பாடலை வந்து 2-3 பேர் எழுதினாங்க. அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்புறம் கடைசியா எனக்கு அருண்ராஜ் காமராஜா என்னோட அருமை சகோதரர் அவர் எழுதி கொடுத்தாரு. அந்த பாடல் பிரமாதமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட நான் அருண்ராஜ் வந்து பயங்கர பிஸியா இருந்தார். அதுல நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்தது, என்னால பண்ண முடியல.
அப்போது ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டைட்டாக இருந்தது. அப்போ நான் போய் விவேகா சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் அந்த பாடல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. ஹம்மிங் போட்டோடனே அண்ணா இதை படிச்சுக்கிறோம்னு ஆரம்பிப்போம்னே அப்படின்னாரு. அப்படின்ட்டு பட்டுன்னு அடிச்சது, செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அந்த படிச்சுக்கிறோங்கிற சாங்கை காலையில் சொன்னேன், சாயந்தரம் அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணது தான் அந்த பாடல். அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு விவேகா சார் வந்து உட்கார்றதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கூட நான் நேற்று இரவு கூப்பிட்டு நீங்கள் வந்தே ஆகணும், இந்த மேடையில் அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது என்னை பற்றி, நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விமல் சார், நான் ஆக்சுவலி இதில் 2 பேர் பற்றி பேசணும், வெற்றிமாறன் சார் பற்றியும் ராகுல் பற்றியும் பேசணும். அதை நான் கடைசியாக சொல்லிடுறேன். விமல் சார், நான் போய் சிராஜ்கிட்ட போய் கதை சொல்லும் போது விமல் சார்கிட்ட கதை சொல்லியிருக்கேன், 5-10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சிராஜ் சார்கிட்ட கதை சொல்லி முடிச்சோடனே சொன்னாங்க, அண்ணா இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விமல் டேட் வாங்க முடியுமா அப்படின்னாரு. அப்போ தான் போய் பேசிட்டு அவருக்கு நல்லா சொல்லலை, அப்படியே பேசி பார்ப்போமே அப்படின்னு. அப்புறம் அவரையும் கூட்டி வீட்டுக்கு போனேன். நான் வழக்கு மாப்பிள்ளை மாதிரி சொல்லிடுறேன், ஆமாம்மா அப்படின்னாரு. மாப்பிள்ளை அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, பண்ணுவோம்மா அப்படின்னாரு. அப்புறம் அந்த கதை தான் என்ன பண்ணுவோம் பண்ணதுக்கு என்ன பண்ணிடுவோம் மாப்பிள்ளை பண்ணிடுவோமாம்மா அப்படின்னா டேட்டு கேட்டேன். எல்லாத்தையுமே பட்டு முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கதாநாயகன் இவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. ஏன்னா அன்றைக்கி ஷூட்டிங் இல்லாத நாள் கூட காலையில் வந்து உட்காந்துருவார். அவ்வளோ தூரம் நம்ம இந்த படத்தை டெடிகேட்டாக பண்ணி கொடுத்தாரு. வெளியில் வந்து அவரை பற்றி ஒரு பொருள் இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருப்பார் எப்படி இருப்பார்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கதாநாயகன் கிடைப்பது நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஏதாவது வெளியில் பொருள் இருந்தால் அந்த பொருளைக்கு நான் இன்று முற்றுப்புள்ளி வைக்கிறேன், அது தவறு. ஒரு திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு 2 நாள் எக்ஸ்ட்ரா உட்காந்து இருந்துச்சு போனார். ஏன்னு கேட்டேன், திடீர்னு எடிட் பண்ணி பார்த்து 2 ஷாட் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. சரி மாப்பிள்ள இருங்கன்னா இருந்து 2 நாள் முடிச்சு பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனாரு. அதற்கு பிறகு பேட்ச் ஒர்க்குங்கிற பேர்ல ஒரு கதாநாயகனை நான் தொந்தரவு பண்ண மாதிரி வேறு யாரும் பண்ணி இருக்க முடியாது, எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த நேரத்தில் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரவணன் சார் சாதாரணமாக சொல்லிட்டாங்க. சரவணன் சார்கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொல்லும்போது மேடம் சொன்ன இது உண்மைதான். அந்த ரொம்ப நேரம் ஓர பிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்பவே சொல்லிட்டேன், நான் பண்ணுறேன்ப்பா, ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா கேட்பாரு. ஈஸியாக பண்ணலாம் சார்னு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப டெடிகேட்டாக ஃபுல்லாக எல்லாம் இருந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ நன்றி சரவணன் சார். அடுத்தது கதாநாயகி. நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட வேண்டிய ஒரு சூழல். என்ன காரணம்னா வேற ஒரு ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ திரும்ப இன்னொரு ஹீரோயினை போய் தேடி அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படிலாம் பார்த்தா அது ரொம்ப டைம் எடுக்கும். போய் இறங்கிட்டோம் வேற ஸ்பாட்டில். நாங்கள் புக் பண்ணியிருந்த பொண்ணு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்டோம். எந்த விதமான மறுப்புமே சொல்லாமல் வந்த சாயா, அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் இதில் நடித்த விஜயமுருகன் சார், சரணசக்தி, அப்புறம் நடிகர் ஸ்ரீராம், சந்திரகுமார் சார், எலிசபெத் மேடம், பிரணா, ஆத்தங்குடி இளையராஜா பற்றி சொல்லணும். இளையராஜா ரொம்ப வருஷம் மிகப்பெரிய சிங்கர், இன்னைக்கு யூடியூப்ல எங்கேயோ இருக்காரு. நான் போய் கேட்டோடனே வந்து ஸ்டுடியோவில் சித்துக்குமாருக்கு நன்றி சொல்லணும். அந்த நேரத்தில் என்னன்னா டியூனு சித்து போட்டாரு, ஆனால் அந்த பையன் டெவலப் பண்ணான். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லண்டன்ல எங்கேயோ ஃபாரின்ல இருந்துட்டு அங்கேருந்து பாட்டு எழுதுறாங்க. ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு அந்த புட்டை வச்ச புடவைக்காரி. ஆனால் எவ்வளோ நல்ல மனசு இருந்தா சித்து இல்லை அண்ணே, அதுக்கு தனி கார்டு போடுங்க, இசை பாடல்கள் எழுத்து இளையராஜான்னு போடுங்க, என் பேர் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சித்து சொன்னதுனால கார்டே தனியாக போட்டிருக்கோம் இளையராஜாவுக்கு. சித்துக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே சரவணன் சார், 2 சரவணன் சார் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. விஜயமுருகன் சார் வந்து அவர் கொடுக்க முடியாத டேட்டை எனக்காக கொடுத்து நடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. சரணசக்தி வந்திருந்தாரு மேடம், சரணசக்தி அவர்கள் என்னுடைய மைத்துனர், அவர் எனக்கு நடித்து கொடுத்ததற்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஆர்ட் டைரக்டர். எனக்கு அந்த பையன் திட்டு வாங்கின மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட கூட வாங்கிக்க மாட்டான், எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல இருந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த பாரதிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் கேமராமேன் இனியன் அவர்கள் வந்திருக்காரா இல்லையான்னு தெரியல, இனியன் இல்லைன்னா ஓகே. அதே மாதிரி எடிட்டர் ஸ்ரீஜித் ரொம்ப பிரமாதமாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி ஸ்ரீராம், என்னுடைய முதல் பட கதாநாயகன், இந்த படத்தில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறேன்னு உட்காந்துட்டான். டேய் உனக்கு லைஃப் இருக்குது, இந்த வேலையை பண்ணாதன்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் வந்து உட்காரணுன்ட்டு வந்து ஃபுல் படம் உட்காந்தான். அப்போ நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். ஒரு ஷாட் நாள் நடிக்கிறேன்னா, அதனால ஒரு சின்ன கேரக்டர், ஒரு கதாநாயகன் என் கூடவே படம் இருந்து முடிச்சு எடிட்டிங்ல இருந்து சவுண்ட்ல இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டாந்து நிப்பாட்டின ஸ்ரீராமுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
அதே மாதிரி அது இல்லைன்னா அந்த ஸ்ரீராம் இல்லைன்னா என்னோட முதல் படமே கிடைச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் அவரோட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர், புரட்சி இயக்குனர், என்னுடைய குரு வெற்றிமாறன் அவர்களை வருக 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 நல்ல பலத்த கரகோஷத்தோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாரும் மன்னிக்கணும், லேட் ஆயிடுச்சு. ஷூட்டிங் முடிச்சுட்டு நேற்று இது காலையில் செங்கல்பட்டு கிளம்பி வந்தால் லேட் ஆயிடுச்சு, சாரி சார். வேற யார் பேரும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அடுத்து நான் குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர், இந்த இந்த விழாவினுடைய கதாநாயகன். எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 15 வருடங்களுக்கு தமிழ் சினிமாவை ஆட்டி வைக்க போகிற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அப்டேட்டட் யங், ரொம்ப அப்டேட்டட் யங். ஆனால் நிறைய இளையராஜா சாரும், இன்னும் சொல்ல போனால் எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன். கையில் ஃபுல்லாக ஏஆர் ரஹ்மான், டோட்டலாக வேறையாக இருக்கான். எனக்கு வந்து கொஞ்ச நேரம், நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, எனக்கு கொஞ்ச நேரம் அந்த இசையை பிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக தேடி அடித்து பிடிச்சி தான் இந்த இசையை கொண்டு வந்தோம். மிகப்பெரிய இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் இசையமைப்புக்கு உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நான் என் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அடுத்தது இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ்ன்னு வந்துருச்சு. ரிலீஸ்ன்னு வரும்பொழுது என்னோட அருமை சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவருக்கு படம் காமிச்சோம். படம் காமித்த உடனே அவர் சொன்னார், எக்ஸ்கியூஸ் மீ, பேசலாமா பேசலாமா, ரெடி ரெடி, உங்களுக்குள்ள பேசுங்க ப்ளீஸ் நாகராஜ். அப்போ ராகுல் சார் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு ஒரு ஒரு வந்து கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சிட்டு என்ன பேசவே விடல, அவரே தான் பேசினாரு. ஆனால் இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், கோட் விஜய் எத்தனை கோடி திரைப்படம், அடுத்து ஒரு சின்ன படமானார், நல்ல படம் அப்படின்னாரு. எனக்கு கணங்கிருச்சு. இந்த திரைப்படத்தை நான் தான் பண்ணுவேன், பெரிய ரிலீஸாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். திரு ராகுல் அவர்களுக்கும் ரோமியோ பிக்சர்ஸ் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அப்புறம் கடைசி நன்றி, நான் சாருக்கு இந்த நியூஸாக தான் கொண்டு கொடுக்கணும்னு நினச்சேன். சாருக்கு என்னுடைய மனசு தெரியும், கரெக்டாக வந்துடுவேன். நான் சாரை பற்றி கடைசியாக பேசுகிற நேரத்துக்கு சார் வந்துட்டாங்க. நான் முதல் படம் எனக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்காதுக்கான காரணத்தை வெற்றி சார்கிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையோடு இருந்தேன். அப்படி இப்படின்னு பிடிச்சி சாரை பிடிச்சிட்டேன். எனக்கும் சாருக்கும் அப்போ பழக்கமே கிடையாது. ஒரு ஸ்டுடியோவில் இருந்தாங்க. நைட் 11:30 சாரை போய் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய அன்போடையும் மரியாதையும் உட்கார வச்சுட்டு என்னன்னு கேட்டாங்க. ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார், இந்த மாதிரி கன்னிமாடம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அது போய் சேராததுக்கான காரணங்களை சொல்லிட்டு, இதை போய் சேர்க்கணும் சார், உங்கள் ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னா. அது என்னங்க பேர், நானே வரேன், படத்தை காட்டுங்கன்னாரு. ஆனால் அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும், அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னா நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன். படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு. நான் குழந்தையிலேருந்து நமக்கு நிறைய பேரை பார்த்து கைகால் உதறி இருக்கு. நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதறினது சார் படம் பார்த்துட்டேன் வான்னு சொன்னப்போ ஒரு நடுக்கத்தோடையே போனேன். சார் எத்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. லேப்டாப்பில், அதுவும் பார்வை எம்எல்ஏ வாங்கிட்டு லேப்டாப்பில் இருந்துச்சு பார்வை. அவர் அதில் தான் படம் பார்த்துருந்தாரு. இப்போது சார் என்ன சொல்லணும்னு நினச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, அவங்க போஸ் நீங்கள் நல்ல ஆக்டர், நடிச்சுட்டு போயிருக்கலாமே, எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன் தான் சத்தியமாக இதை எதிர்பார்த்தேன். இதை சொல்லியிருந்தாருன்னா அத்தோட டைரக்ஷனுக்கு ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம். இந்த மனநிலையோட தான் போனேன். போய் ஏற்ற மாதிரி உட்கார்ந்தோடனே ஒரு பெரிய மௌனம். அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போதான் மொத்த ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆனேன். இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னார், சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பின்னாடி நடக்க போகிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கேங்கிறதே என்கிட்ட கேட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த காட்சி இருக்குன்னு இது எங்கே செகண்ட் ஹாஃப்ல, ஏன் செகண்ட் ஹாஃப்ல வச்சுருங்க, ஃப்ரெண்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல 2D, அந்த 2D வந்து படத்துடைய முதல் பகுதியாக வச்சுருந்தேன். ஏன் 2D பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இல்லை கதை, ஏன் கதை சொல்லணும், அதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது, அதே நீங்கள் முன்னாடியே உடைக்கிறீங்க, அதை வெளியே எடுங்க அப்படின்னாரு. அதை வெளியே எடுத்துட்டேன். இந்த 35வது சீன் ஒன்று இருக்குமே, அது எங்கேன்னு கேட்டார். நான் தரத்தரன்னு முடித்தேன். எடுக்கலை சார். ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டார். இல்லை சார் கொஞ்சம் காமெடி, என்ன காமெடி, படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. விமல் சார் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார், விஜயமுருகன் சார் ஒரு இடத்துல இருந்தார். 2 பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த நேரத்தில் ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எழில் சாருக்கு என்னுடைய நன்றி. அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, போய் விஷயத்தை சொன்னேன். அவர் கேமராவை கொடுத்துட்டாரு எழில் சார். அப்பா எதையோ போய் ஷூட் பண்ணிக்க அப்படின்ட்டாரு. செல்வா சார் கேமராமேன், அவர் உங்கள் படத்தோட மூடு என்னன்னு கேட்டார். சொன்னேன், நீங்கள் ஒரு டைலாக் பார்த்தீங்கல்ல, பள்ளிக்கூடத்தை பற்றி பேசி பெண்கள் கல்வி கற்கக்கூடாதான ஒரு சீனு, அந்த சீன் இப்போ எடுத்தது, அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது. அந்த வசனம் சுகுணா திவாகரன் சார்.
அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சாருக்கு அனுப்பிச்சேன். அவங்க படிச்சுட்டு அதில் 2 கரெக்ஷன் சொன்னார். அப்படி எழுதப்பட்டது தான் அந்த வசனம். படத்தில் அந்த டைலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி. அப்படி தான் அந்த கட்சியை சேர்த்தோம். சார் சொல்லி தான் சேர்த்தோம். அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம், இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம், நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வெற்றிமாறன் சார் தான். என் வாழ்நாளில் நான் 2 பேரை எப்பவுமே மறக்கக்கூடாதுன்னா வெற்றிமாறன் சாரும் விஜய் சாரும் மறக்கக்கூடாது இல்லை, நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. இந்த திரைப்படத்தை கொடுத்த சிராஜ் அவர்களுக்கும், நிலோஃபர் சிராஜ் அவர்களுக்கும், இந்த திரைப்படத்துடைய நிர்வாக கண்ணன் அவர்கள் ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படப்படம் வேலை வந்து ஒரு செகண்ட் தான் டைம், டக்குனு லைனாக வந்து கிடக்கணும். மதன், திரு, பிரேம், அன்பு, சிபி, தர்மா, விக்டர், இவங்க தான் இந்த திரைப்படத்தை இங்கே ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினது. உங்களோட கரகோஷங்களோடு நன்றி. யார் பேரும் விட்டு பேரும் தான் என்ன மன்னிச்சுக்கோங்க, அது பர்பஸாக பண்ணப்பட்டதாக இருக்காது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு புத்தக பரிசு கொடுத்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறார் இயக்குனர் போஸ் வெங்கட். உலகம் உருண்டை என்று சொன்ன கலீலியோவை இந்த உலகமே சேர்ந்து அடித்தே கொன்றது. அப்படிப்பட்ட உலகத்தில் பரிணாம வளர்ச்சி இந்த 2 செய்வதற்காக 17,000 பக்கங்கள் எழுதி குவித்தார் சார்லஸ் டார்வின். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று தமிழ் அதனால் தான் சொல்கிறது. இந்த சார் படத்தை பற்றி பேசுவதற்காக அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி படமாகவும் வியாபார ரீதியாக லாபகரமான படமாகவும் என்று வாழ்த்துகிறேன். இந்த விநியோகஸ்தர் என்னுடைய நண்பர் ராகுல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கூப்பிட்டு நான் முதல்ல பேசணும்னு கேட்டு இந்த வாய்ப்பை வாங்கிட்டேன். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்த. குறிப்பாக வெற்றிமாறன் சார் நல்ல நல்ல திறமைகளை அடையாளம் கண்டு இப்படி உங்களுடைய உழைப்பை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, உங்களுடைய பெயரை கொடுத்து இப்படி டேலண்ட் நீங்கள் வளர்த்து விடுறதுக்கு மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் சரி, இன்றைக்கி நிறைய இயக்குனர் வந்து தயாரிப்பாளர்லாம் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் எடுத்த படத்தை பார்த்து அது இவ்வளோ விலை மதிப்பற்ற உங்களுடைய பெயரை நீங்கள் தர்றது இருக்கல. நான் ஒரு முறை சொன்னேன், நான் இயக்குனர் நியமனத்துக்கு அப்புறம் அவரை ஒப்பிடக்கூடிய ஒரே இயக்குனர் என்றால் அது வெற்றிமாறன் தான் என்று சொன்னேன். அப்பேற்பட்ட இயக்குனர் நீங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்தது இன்றைக்கி வந்து போஸ்க்கு ஒரு லைஃப், அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு லைஃப், அந்த டீமுக்கு ஒரு லைஃப்ன்றதுக்காக மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நீங்கள் முன்னாடி பேசிட்டு போயிருவீங்களோ, அதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் முன்னாடி இந்த வாய்ப்பை நான் கேட்டு வாங்கினேன். அதே மாதிரி இன்றைக்கி படத்தில் சம்மந்தப்பட்டவங்களையே நம்ம வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடும் பொழுது அவ்வளவு சின்ன படங்களுக்கும் அதிகமான விழாக்களில், அதிகமான திரைப்பட விழாக்களில் ஆடியோ ரிலீஸில் கலந்துக்கிட்ட ஒரே பெரிய ஹீரோ விஜய் சேதுபதி அவர் தான். அப்படி ஒரு அன்பை அத்தனை பேர்ட்டையும் கொட்டுறாரு. அதுக்கு வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக சார் இதெல்லாம் படத்துக்கு எவ்வளோ பார்க்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு யூடியூப்பில் வரும்போது அது வெற்றிமாறன் சார் இருக்கும்போதும் விஜய் சேதுபதி இருக்கும்போதும் எவ்வளோ மக்களை சென்றடைகிறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பலமாக இருக்குது. அது ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி படங்களுக்கு பட்ஜெட் இல்லை, பெரிய பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு. அதில் அந்த பட்ஜெட்டை நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுத்து இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல இந்த மாதிரி ஒரு 2 ஐகானிக் வந்து வந்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நட்டி அவர்களுக்கு இந்த படத்தில் சம்மந்தப்படலாம் கூட அவருடைய பல்வேறு சூழ்நிலைகளை வந்து பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாரும் கலந்து முடிந்தால் ஒரு ட்வீட் பண்ணுறது, முடிஞ்சால் இப்போ ஸ்டோரி போடுறது இல்லை, கலந்துக்கிறதுங்கிற மாதிரி எல்லாருமே கலந்து இன்றைக்கி வந்து சினிமாவை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் நம்ம இருக்கிறோம். இப்படி வந்து நீங்கள் பண்ணதுக்காக மாபெரும் நன்றி மீண்டும் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். போஸ் வெங்கட் ஒரு மிக திறமையான நடிகர். அதாவது டிவி சீரியல்லே முறை பிரமாம நடிகரான பேர் வாங்கின நடிகர் வந்து போஸ் வெங்கட் தான். ஏன்னா சீரியல்னாவே ஒரு வேறு மாதிரி இருக்கும், ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய பேர் வாங்கிய போஸ் அவர்கள் அந்த போஸ் அவர்கள் வந்து நிறைய இது மாதிரி வந்து ஆக்சுவலாக ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன்ஸ்
எக்ஸ்ட்ரானரியாக ஒரு டூயல் ஹீரோ பண்ணுற மாதிரி இவ்வளோ கமர்ஷியல் தாட் அவுட் இருக்கீங்கன்னு பேசும்போது அந்த சார் லைனே சொன்னது முதல்ல பண்ணிட்டு வாங்க போஸ் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும். அவருடைய உழைப்புக்கும் இத்தனை வருஷத்துக்கான சர்வீஸ்க்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதேபோல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட மியூசிக் டைரக்டர் என் அன்பு தம்பி விமல் ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டிலைட் அது அவர் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர் நண்பர் மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விமலுக்கு ஒரு பெரிய வெற்றி அமையணுன்றது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம். மாபெரும் வெற்றி அமையணும், ஒரு விமல் படம்னு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும்னு இன்றைக்கி வந்து வெற்றிமாறன் சார் விஜய் சேதுபதி கூட நிற்கிறாங்க. போஸ் வெங்கட் வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துருவார் நிச்சயமாக. மொத்த டீமுக்கும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் விவேக் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மாபெரும் வெற்றி அடையணும். மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். உலகம் முழுக்க நீங்கள் படிக்கலன்னா பிச்சை எடுப்பீங்க அப்படின்னு தான் எல்லாரும் திட்டுவாங்க. ஆனால் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. புன்னகை சேமிப்பு செய்யக்கூடிய உலகத்தில் புன்னகையை மட்டும் சேமித்துக் கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. நான் என்னென்ன பேச நினைச்சோ அதெல்லாம் என்னுடைய நண்பர் சிவா சார் பேசிட்டாரு. முதல்ல எடுத்த உடனே நான் வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா 2021 இன்னும் ஞாபகம் இருக்கு. நாங்கள் வந்து காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற ஒரு படத்தை காமிச்ச பிறகு அந்த படத்துக்கு அவருடைய பேரை கொடுத்து அது ஒரு முக்கியமான படமாக மாற்றினது வந்து நம்முடைய மாபெரும் இயக்குனரான வெற்றிமாறன் சார். அவர் இந்த படத்துக்கு பெயர் கொடுத்தாருன்னா அவர் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் பெயர் ஒத்துக்கவே மாட்டார். படம் பார்க்கணும், எனக்கு பிடிக்கணும், என்னுடைய ஃபிலாசபி ஒத்து வரணும், இந்த பல விஷயங்கள் இருக்கு. எந்த அளவு அவர் பேரில் எதிர்பார்ப்பு இருக்குன்னா, நான் எங்கே போனாலும் தெலுங்கு சினிமா போனாலும் இந்தி சினிமா போனாலும் தமிழ் சினிமாலேருந்து ஒரு இயக்குனரோட பணியாற்றணும் அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சொல்றது பார்த்தீங்கன்னா அது நம்ம வெற்றிமாறன் சார் தான். நேற்று ஜூனியர் என்டிஆர் அவர்கள் இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற தேவலா படத்துக்கு அவர் கேட்குறாங்க, எப்போ நீங்கள் நேரடியாக தமிழ் சினிமா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொல்கிறார், வெற்றிமாறன் சார் எனக்கு எப்போ கதை கொடுக்குறீங்க, நான் உடனே பண்ண ரெடி அப்படின்னு ஒரு முழக்கமே விட்டார். வெற்றிமாறன் சார் கொஞ்சம் ஸ்பீடாக நிறைய படம் தேவைப்படுது இந்தியன் சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே தேவைப்படுது. இன்னும் நிறைய படங்கள் விடுதலை 2 அதுக்கு பிறகு நிறைய வாடி வாசல் அப்படின்னு மாபெரும் வெற்றி படங்கள் உங்கள் மூலமாக தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே வரணும். அது மூலமாக ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த படத்துக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் பேரை கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு படமாக மாற்றினதுக்கு நன்றி. இந்த விழா இவ்வளோ பெருசாக வந்ததுன்னா அதுக்கு நம்ம முக்கியமாக எல்லோரும் பாராட்டணும். இப்போ சிவா சார் சொன்ன மாதிரி தான், நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சினிமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய லெவலில் ரீச் பண்ணணும்னா தமிழ் சினிமா கொண்டாடும் நடிகர்கள், தமிழ் சினிமா கொண்டாடும் மாபெரும் நடிகர்கள் வந்து வாழ்த்து சொல்லி அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். அதை நம்ம மக்கள் செல்வன் மகாராஜா நான் சொல்லணும் எங்கேயுமே நம்முடைய மகாராஜா நம்முடைய மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி சார் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் சார் நான் உங்களோட ட்வீட் பார்ப்பேன், நீங்கள் வந்து சின்ன சின்ன படங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த அளவு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் இத்தனை படங்கள் போயிட்டுருக்கு, பிக் பாஸ் போயிட்டுருக்கு, அத்தனை இருந்தாலும் நான் வரேன் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன், ஒரு 4 hours என்னுடைய டைமை கொடுக்குறேன்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஏன்னா அவ்வளோ பிஸி, உங்களுக்கு எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட். அத்தனை படங்கள் முடிக்கணும், அத்தனை விழாக்கள் போகணும், அத்தனை பெரிய பெரிய நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்குது. இருந்த போதிலும் சார் படத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக தமிழ் சினிமா என்றைக்குமே காலங்காலமாக மனசில் வச்சுக்கோம். இது மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும்னு எதிர்பார்க்குறேன். செல்லம் விஜய் சேதுபதி சார் தொடர்ந்து நிறைய இதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு தூணா சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஷூட்டிங் போவோங்க சார், மத்தியானத்துலேருந்து ஷூட் பண்ணுங்க சார், காலையில் எங்களுக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வாரத்தில் 2 நாள் வந்துருங்க சார். இல்ல நாங்க உங்களை எக்ஸப்ஷனா வச்சிருக்கோம் சார். தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ப்ரொடியூசர் கவுன்சில்ல சொல்லிடுறோம், விஜய் சேதுபதி சார்னாலே ஒண்ணுமே பேசக்கூடாது, யாரும் உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது சார். சார் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுத்துக்க மாட்டேன் சார். விஜய் சேதுபதி சார் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுத்துக்க மாட்டேன் சார். ஏன்னா நீங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க, அதனால உங்க பேர்ல எந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம். என்ன சார்? பிரீமியம் ப்ராடக்ட் சார். சார் சிவா சார் சொல்லிட்டார் சார், பிரீமியம் எலைட் ப்ராடக்ட், அதனால உங்க எலைட் ப்ராடக்ட் எல்லாம் நாங்க டச் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து தொட மாட்டோம். நீங்க என்ன சினிமாவுக்கு இவ்வளவு ஆதரவா இருக்கிறது உங்களை நாங்க வந்து அப்படியே தாங்கி தூக்கிட்டு போவோம். வெற்றிமாறன் சார் அதுக்கு தான் கொஞ்சம் முதல்லயே சொன்னேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு எங்க வந்து எங்க விஜய் சேதுபதி சார் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய படம் நிறைய விழாக்கள் அவர் நான் கூப்பிடுவோம். தேங்க்யூ. நிறைய நேரம் அண்ட் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிராஜ் ஒரு பேஷனேட்டான ஃபிலிம் ப்ரொடியூசர்,
அவரும் அவருடைய ஃபேமிலி சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய பிஸ்னஸ் கேட்ட பார்த்து தான் நான் போஸ் வெங்கட் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். போஸ் வெங்கட் சாரை வந்து நான் கன்னிமாடம் படம் இருக்கேன், ஒரு பேஷனேட்டான ஒரு ஃபிலிம் மேக்கர், அவ்வளோ ஆசை டைரக்டர் ஆகணும், டைரக்டராகி நான் ஜெயிக்கணும், மிகப்பெரிய படங்கள் பண்ணணும், அடுத்தடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு ஒரு துடிப்பாக இருக்கிறாரு. அவர் வந்து அவர் ஏஜுக்கும் அவருடைய நடவடிக்கை சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு பயங்கர இளமை துடிப்போட நான் வந்து அடுத்தடுத்து நிறைய படம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். அவருடைய சிங்கிள் ஷாட்டில் எடுத்த ஒரு படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். அவர் வந்து வேறு டேரக்டர் பண்ண ஆரம்பிச்சு, இவர் நடுவில் நடிக்க ஆரம்பிச்சு, அந்த படத்தை சிங்கிள் ஷாட்டில் 3 நாள் ரிஹர்சல் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருந்தார். அதை பார்த்த உடனே அவர் பேர் பார்த்து நான் கால் பண்ணேன், எப்படி சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் எனக்கு படம் டைரக்ட் பண்ணணும், பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஆசை. இந்த சார் படம் மூலமாக சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அவருக்கு வெற்றிமாறன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க். அவர் மாதிரி நம்ம படம் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு வெறித்தனமான முயற்சி தான் இந்த சார் படம். நான் பிஸ்னஸ் கேட்ட பார்த்துட்டு பாடல்களை பார்த்துட்டு அப்பயே நான் சொன்னேன், சார் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வரும், பெரிய லெவலில் கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணால் இந்த படம் இன்னைக்கு தமிழ் சினிமா வாழை அப்படின்ற படத்தை மிக பெருசாக கொண்டாடிட்டு இருக்கு. அப்படி ஒரு நல்ல சினிமாக்கள் வரும்போது ஊடகங்களும் மக்களும் வந்து பெருசாக கொண்டாடுவாங்க, இந்த படத்தையும் அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. கரெக்டான ஒரு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐ வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை வெளியிடுறாரு, கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஸாக வரும். ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, இந்த அக்டோபர்லாம் விட்டுருங்க, நவம்பர் மேலே கொண்டு வாங்க, பயங்கரமான ரிலீசஸ் இருக்குது. திடீர்னு கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை 10ஓடு 11 வரக்கூடாது. இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 7 படங்கள் வருதுன்றாங்க. வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது, 7 படம் வந்தால் எப்படி மக்கள் போய் திரையரங்களை பார்ப்பாங்க? அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி இப்படி 5 படம் வருதுன்றாங்க. இப்படி 5 படங்கள் 4 படங்களில் வராமல் ஒரு 2-3 படங்களில் ஒரு படமாக வந்து மக்கள் கவனிக்கிற மாதிரி இந்த படத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு சிராஜ் அவர்களையும் போஸ் வெங்கட் அவர்களையும் கேட்டுக்கிறேன். என்னுடைய நண்பர் விமல் சார், விமலுக்கு நான் வந்து கலகலப்புலேருந்து ரொம்ப பழக்கம். விமல், இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ படம் தான் உங்களுக்கு. கலகலப்பு ஹீரோவா இப்போ சமீபத்தில் தேசிங்க ராஜா 2 படமெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான படம் பண்ணணும்னு நினச்சி வந்திருக்கிற விமல் அவர்களுக்கு எப்பவுமே அவர் வந்து வாகை சுடுவா நடுநடுவில் ஒரு ஸ்பெஷலான படங்கள்லாம் பண்ணுவார். அப்படி விமல் அவர்கள் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக இந்த படத்தினுடைய கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரவணன் சாரை பற்றி சொல்ல வேணாம், இந்த படத்தில் பல இடங்களில் கண்ணில் தண்ணி வரும்னா அது சரவணன் சாருடைய நடிப்பை சொல்லணும். அவர் மிகச்சிறந்த நடிகர், நம்ம எத்தனை வருஷமும் பார்த்துட்ருக்கோம். பருத்திவரிலிருந்து இந்த காலகட்டம் வரையும் அற்புதமான நடிப்பை கொடுத்துட்ருக்காரு. அவருக்கும் இந்த படக்குழு என்டையர் குழு, சித்து ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர், அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. வாழ்த்துக்கள் சித்து. அண்ட் மகளை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரீங்க. சாயா ரொம்ப அருமையாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சாயா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் எதிர்பார்க்குறேன் இந்த படம் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்டம் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும்னு. இப்படி இந்த என்டையர் குழுவுக்கு, விஜய் முருகன் சார் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு நல்ல பிரேக் த்ரூ படமாக அமையணும். அதை விட மிக முக்கியமாக எப்படி நம்ம எல்லா பெரிய பெரிய இயக்குநர்களும் ஒரு படம் ஒரு பிரேக் த்ரூ படமாக அமைஞ்சு அடுத்த கட்டம் கொண்டு போவோமோ, அதே மாதிரி திரு போஸ் வெங்கட் அவர்களுக்கு இந்த படம் அவர் அடுத்த கட்ட ஒரு பெரிய இயக்குனராக தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தேன்னு சார் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து வாழ்த்து சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வயசு சொன்னீங்க, போன பிப்ரவரியில தான் 18வது பிறந்தநாள் கொண்டாடுறதா சொல்றாரு. தமிழ் மண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இங்குதான் மதிப்பெண்களும் சரி, மதிப்புமிகு பெண்களும் சரி அதிகம் உருவாக்கக்கூடிய மண் இந்த தமிழ் மண். ஏன்னா பெண் கல்வி என்பது இங்கு பிறப்புரிமையாக பார்க்கப்படுகிறது. எங்களுடைய வாழ்வினோடு கலந்துவிட்ட ஒன்று. இந்த படத்தினுடைய கதையின் நாயகி சாயாதேவி அவர்களே அன்போடு பேசுறாங்க. சில வார்த்தைகள். முதல்ல நான் என் அம்மாவுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவுக்கு வரணும்னு சொன்னப்போ உன்னால் முடியாது, நீ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் என் கனவை அவங்க கனவாக நினச்சி என் கூட போராடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறதுல தான் நான் அவங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது. அந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு கற்பனை திறமையாக மாறி அது படைப்பாக வரும்போது ரசிகர்கள் நீங்கள் அதை கைத்தட்டி அந்த படைப்பை வெற்றியாக மாற்றுறீங்க. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பேரோட உழைப்பு. அதெல்லாம் தாண்டி இப்போது சார் உங்கள் பார்வைக்கு பாருங்கள். ஏதாவது குறிகள் இருந்தால் மன்னிச்சிருங்க, நல்லா இருந்தால் தயவு செஞ்சு பாராட்டுங்க.
என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இயற்கைக்கு நன்றி. வணக்கம். டிசைனர் செல்வா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். இன்றைய விழா நாயகன் இசை இளவரசர் சித்து அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இதர் லைக் லவ் ஃபிலிம் ஜோ, அப்புறம் வந்து ஒரு அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப் லைக் சிவப்பு மஞ்சள் பச்சை அண்ட் கண்ணை நம்பாதே உதயநிதி சாரோட ஒரு க்ரைம் த்ரில்லர் ஒட்டி வேறு வேறு ஃப்ளேவரில் வந்திருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சோஷியல் கண்டென்ட்டோட ஒரு லைக் ஒரு 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 ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் அண்ட் ஒரு பீரியட் ஃபிலிம் அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு போஸ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஸோ ஒரு போஸ் சார் வந்து நான் ஒரு ஆக்டராக அவரை பார்த்து நிறையா சிவாஜி படத்துலேருந்து நிறையா படங்கள், இப்போது ரீசெண்டாக வந்த படங்கள் வரைக்கும் ஏகப்பட்ட படங்களில் அவரை பார்த்து நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். பட் ஒரு டிரெக்டராக வந்து கன்னிமாடம் வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அண்ட் அந்த ஃபிலிமுக்கு அப்புறம் இது லைக் அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒரு சமூக கருத்துக்களோட எடுக்கிறாரு. ஸோ இந்த படத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு டேக்அவே இருக்குது, ஒரு ஃபேமிலி ஒரு சோஷியல் டேக்அவே இருக்குது. அண்ட் இது சிச்சுவேஷனாக வந்து இது பண்ணும்போது பேசும்போதுமே வந்து ஒரு படிச்சுக்கிறோம் சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வருது கதையில். அண்ட் அதோட பொசிஷனிங் அண்ட் இன் எவ்ரி சிங்கிள் திங் லைக் ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இது இன்னொரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஆனந்தம் விளையாடும் வீட்டில் சார் கூட ஒர்க் பண்ண சரவணன் சார் கூட அகெயின் திருப்பி அனதர் ஃபிலிம். அண்ட் வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து ஜோ படத்துக்கு வந்து நான் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அவரோட ப்ரெசன்ஸ்லேயே வந்து மியூசிக் பண்ணிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் விமல் சார் லைக் யூ ஆல்வேஸ் லைக் லுக் ஸோ ஹேண்ட்ஸம். இந்த படத்துலேயும் யூ ஆர் அமேசிங். அண்ட் லைக் சாங்ஸுன்னு வரும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்லி ஒரு சிலருக்கு நான் தேங்க் பண்ணோம். லைக் ஜிவி சாருக்கும் சைந்தவி மேம்க்கும் ஃபார் சிங்கிங் ஒன் சாங். அண்ட் தென் ஃபாலோட் பை ஷான் ரோடன் சாருக்கு வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் படிச்சுக்கிறோம் ஸ்பெஷல் ஹார்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா லைக் ஆஸ் ஐ டோல்ட் லைக் அது வந்து கொஞ்சம் யூஸ்வலாக நான் பண்ணுற சாங்ஸ்லேருந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணது. ஸோ அது பாடினதுக்கு வந்து பிரார்த்தனா அண்ட் பத்மபிரியா ராகவன் பாடியிருக்காங்க, மேகதூதன் பாடியிருந்தாங்க பத்மபிரியா ராகவன். ஸோ அவங்க பாடியிருக்காங்க. ஸோ அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீஸ் இன் யூஎஸ். ஸோ அவங்களால இங்கே ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் special thanks to my team, Lakshmikant, Adi Chris, and like you know the whole team, Abhin and எல்லாருக்கும். And இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட லைக் யூனோ கோ டெக்னீஷியன்ஸ். வாழ்த்துக்கள் சார். ஒரு ஆசிரியர் தான் குழந்தையினுடைய இரண்டாவது பெற்றோர். ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தையினோட ஜெயிக்கணும்னு நினைச்சா நான் பெற்றோர், என்னிடம் படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைத்தால் அவர் தான் ஆசிரியர். ஆசிரியர்களின் பெருமை பேசும் சார் படத்தை குறித்து பேச ஆசிரியரே வருகிறார். விவேகா. அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறந்துட்டேன். நமக்கு மேடை பேச்சு அனுபவம் கிடையாது, பதட்டம். சார் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா உங்கள் கூட ஒரு ஆல்பம் சாங் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு லைக் நீங்களே கால் பண்ணி விஷ் பண்ணீங்க. அதுக்கு டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் த பெஸ்ட் லிரிக்ஸ் சார். தேங்க்யூ. அண்ட் ரொம்ப சாரி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த முற்பகல் பொழுதில் பெரும் ஜாம்பவான்கள்லாம் விற்றிருக்கிற இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே பெரிய மகிழ்ச்சி. சார் என்கிற கதை அம்சத்தை பார்ப்பதற்கு முன்பு இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக்கு பார்த்த உடனே எல்லோருக்கும் பெரிய மரியாதை வர ஆரம்பிச்சு.
பிறகு விமல் அவர்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான கெட்டப்பை கொடுத்ததற்காகவே போஸ் வெங்கட் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு படைப்பு என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு படைப்பாளருக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாம் நடக்குதான்னு சொல்ல முடியாது. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிமாறன் அவர்கள் அவருக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆணவ கொலைகளுக்கு ஆதரவான படத்தை எடுக்க மாட்டார்னு நான் சத்தியம் வச்சு சொல்லுவேன். அது மாதிரி சில கலைஞர்களைத்தான் சொல்ல முடியும், இந்த மாதிரி படத்தை இவர் எடுக்க மாட்டார், அது இந்த மாதிரி படத்தை தான் இவர் எடுப்பார், இந்த மாதிரி தன்னுடைய கருத்தை பொது வழியில் வைப்பதற்கு தயங்குகிற பல பேர் இருக்கிற சூழலில் என்னுடைய கருத்து இதைத்தான் என்று சொல்லுகிற படைப்பாளிகளை நாம் கொண்டாட வேண்டும். அது எந்த கருத்தாக வேணாலும் இருக்கலாம், அந்த கருத்தை சொல்லுகிறவர்களை நாம் கொண்டாட வேண்டும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கன்னிமாடம் படத்தில் அவர் ஒரு கருத்தை வைத்தார். ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக அந்த படம் பேசப்பட்டது. விமர்சன ரீதியாக பெரும் கவனிப்புக்குள்ளான ஒரு படமாக கன்னிமாடம் படம் இருந்தது. அந்த படத்திலே நான் பாடல்கள் எழுதியிருந்தேன் என்பதும் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திற்கு கல்வி எவ்வளவு அவசியமானது என்பதை சொல்லுகிற ஒரு படமாக, எளியவர்களிடமிருந்து எப்படி கல்வி பறிக்கப்படுகிறது, அவர்கள் எப்படி அதை மீண்டும் கண்டடைகிறார்கள் என்பதற்கான ஒரு படமாக அவர் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம். அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது நான் வியந்தேன். இங்கே எப்படி அவர் கதையை சொல்லும்போது அதை நன்றி சொல்லும்போது தன்னுடைய விழிகளில் ஈரத்தோடே நன்றி சொன்னாரோ, அதுபோல் கதை சொல்லுகிற போது அப்படியே கதாபாத்திரமாக மாறி உருகி உடைந்து அப்படி பேசுவதை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஒரு நல்ல கலைஞனால் தான் இப்படி கதை சொல்ல முடியும். அப்படி போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு படத்தை இந்த சார் என்கிற படத்தை மாப்போசி என்று சொல்லி இப்போது சார் என்று மாறி இருக்கிற இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அந்த ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பு. பள்ளிக்கூடம் என்று ஏன் பெயர் வந்தது என்பதையெல்லாம் அங்கே தொட்டிருக்கிறார். சமணர்கள் இங்கே குகைகளில் தாங்கள் பள்ளி கொள்கிற இடத்திலே மாணவர்களை உட்கார வைத்து பாடம் சொல்லி கொடுத்ததனால் பாடம் சொல்லி கொடுக்கிற இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வந்தது என்கிற ரெஃபரன்ஸெல்லாம் அந்த ட்ரெய்லரில் பார்த்தேன். அவ்வளவு அற்புதமான செய்திகள். இப்படி இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்திருக்கிற போஸ் வெங்கட் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்திலே பெறுவார் என்று நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சித்துக்குமார் எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, சில பாடல்களை திரும்ப திரும்ப கேட்க தோன்றும். அப்படி திரும்ப திரும்ப கேட்க தூண்டுகிற ஒரு இசையை கொடுக்கிற ஒரு இசையமைப்பாளராக அவரை நான் பார்க்கிறேன். அவருக்கு இந்த படத்தில் 3 பாடல்களை எழுதியிருக்கேன். 3 பாடல்களுமே ரொம்ப படிச்சுக்கிறோம் என்கிற பாடல். உண்மையிலேயே ஒரு பாடலாசிரியனுக்கு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி என்னன்னா, நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதுகிறோம், அதில் சில பாடல்கள் எழுதுகிற போது மனதுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பாடலை எழுதணும், இது சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், காலம் கடந்து பேசப்படும் இந்த பாடல் என்று தோன்றுகிற மாதிரி படிச்சுக்கிறோம், படித்து நல்லா பழிச்சிக்கிறோம், நாள் எடுத்து பழித்தா நல்லது கெட்டது தெரியும், 1000 வருஷ இருட்டு தொடரக்கூடாது. ஏன் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு கல்வியை அறிமுகப்படுத்துகிற ஒரு படத்தில் கல்வியின் அத்தியாவசியத்தை சொல்லுகிற ஒரு பாடல் எழுதுகிற போது ஒரு தனி மகிழ்ச்சி வருகிறது. அப்படி ஒரு பாடலாக இந்த பாடலை நான் பார்த்தேன். அதே போல் பனங்கருக்கா என்கிற ஒரு பாடல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். டைரக்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் தான் அவங்க வந்தாங்க மியூசிக் பண்ணுறதுக்கு. பட் டைரக்டருக்கும் அந்த ஒரு டெக்னீஷியனுக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவ் சிங்க் வந்தால் த ப்ராடக்ட் வில் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் ஐ திங்க் அந்த சிங்க் ஹேஸ் ஸோ த மியூசிக் இஸ் வண்டர்ஃபுல். த மூவி இஸ் அமேசிங். நான் படம் பார்த்தேன். ஐ வாஸ் லக்கி டு வாட்ச் த மூவி. அண்ட் அந்த படம் பார்த்து ஐ ஃபெல் லைக் காலிங் மை டீச்சர்ஸ் அண்ட் டாக்கிங் டு தம். அந்த படம் முடிஞ்சு பிகாஸ் அவ்வளோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான மூவியாக இருந்தது. எவ்ரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தே வில் டெல் தட் எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் த மூவி ஷுட் கோ டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அண்ட் எவ்ரி ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ திங்க் agreed to release the film because ரொம்ப நல்லா படம் இது. நீங்கள் எல்லாம் கன்ஃபார்மாக பார்க்கணும். எலிமெண்ட்டும் இருக்குது. ஐ திங்க் விமல் சரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டில் டேட். அண்ட் கேமரா ஒர்க் இஸ் வண்டர்ஃபுல். அண்ட் டெக்னிக்கலி த மிக்சிங் ஐ திங்க் சிவகுமார் சார் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ ஹோல் பேக்கேஜ் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். ஐ திங்க் ப்ரொடியூசர் சிராஜ் சார், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கிளாப்ஸ் டு யூ டு டூ திஸ் ஃபிலிம். இட்ஸ் அவர் சிராஜ் சாரோட நான் இப்போ 3 சாங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹீஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். எவ்ரி பார் எவ்ரி சாங்க்கு எப்படி வரணும், என்ன சவுண்டிங் வரணும்னு அவ்வளோ அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலேயும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ்
to watch this movie. And one request to Venkat the boss sir is படம் முடிச்சு நீங்கள் பெரிய படம் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த டீம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா when you get bigger movie, same composer with this cameraman, when you take it forward, that will be always shown in all your projects. So take this team forward, and I think a lot we can expect from this team, sir. So congratulations. எல்லாருமே ப்ளீஸ் படம் பாருங்க. And he was telling Vijay Sethupathi sir, within 24 hours அவர் இந்த கூப்பிடும் போதே வந்தார். என் கல்யாணத்துக்கே நான் அப்படி தான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா நான் பீக் கோவிட் டைம் மை மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ். ஸோ வித்தின் ஒரு 3 daysல ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த வென்யூ கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்கே பயங்கர கோவிட் அவுட் பிரேக் வந்துருச்சுன்னு. ஸோ திரும்பியும் பண்ணும்போது ஒரு வித்தின் 2 days தான் எனக்கு இருந்தது டைம். ஸோ ஐ கால் ஹிம். நான் டோல் சேது கல்யாணம் ஆகுது யாருக்குடான்னு கேட்டார். எனக்கு தான் சொன்னேன். எப்போ நினைக்கிறாரு நாளைக்கு கல்யாணம் சொன்னேன். நாளைக்கு வர முடியாது, இன்றைக்கி தான் ஈவெண்ட் இருக்கான்னு கேட்டார். ஃபேமிலியில் நான் ஒரு சங்கீத வச்சுருக்கேன், இன்றைக்கே வந்துடுங்க சொல்லிட்டு he came today and blessed me and my wife. So thank you so much. And வெற்றிமாறன் சார், நானும் என் ஃப்ரெண்டு உட்காரும் போது ஃப்ரெண்ட்ஸ் உட்காரும் போது சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், லென்ஸ்னு ஒரு படம். சார் வாட்ச் தட் மூவி and he released it for us. I think it is one of the biggest highlights of my life. And thank you sir for supporting great content like this. I would love to work with you all once more. Natti sir, wonderful DOP, wonderful actor and a much better human being sir. And I would love to work with you again. விமல் சார், இந்த படம் பற்றி கேட்டு நிறையா பேர் இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், விமல் சார் ஹீரோ போகிறோம்னு. ஸோ ஐ திங்க் a lot of movies, great movies are team. Thank you all very much. Press, please support a wonderful movie like this, and I'll meet you all during the success meet. Thank you so much. தேங்க்யூ சார். ஒரு மரத்தடி பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர் ஒரு 5 மணி நேரம் வந்து போன நாளை மே 26 அவங்க நேஷனல் சயின்ஸ் டேயாக கொண்டாடுறாங்க. அந்த வந்து போன மரத்தடி பள்ளிக்கூட மாணவரினுடைய பெயர் ஏபிஜே அப்துல் கலாம். கல்வியினுடைய சிறப்பு இதுதான். நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை செய்பவரோடு துணையாக நிற்க வேண்டும், அவரை நாயகனாக காலம் போற்றும். இந்த நல்ல படைப்புக்கு துணையாக தூணாக தூக்கி பிடித்த கதை நாயகன் விமல் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பீடாக பிஸ்கன் விடுவாங்க, காத்துட்டேன் அவரு. சார் படம், இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து அவர் கதை சொல்லும் முறை நடிச்சு, அதேமாரி டக்குன்னு ஒரு 30-32 நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார். அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இங்கே வந்திருக்க அதேமாதிரி வெற்றிமாறன் சார், அவர் வந்து சார் படத்துக்கு அவர் தான் சாரு. வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனால அது சாருன்னே வெளியில தெரியுது. இல்லைன்னா சார் சார் அப்படின்னால சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் மூலியமாக தான் அது வந்துருக்கு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதுமாதிரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுகிறா, நல்லா உற்சாகமாக பேசுகிறா அப்படின்னு என்னை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு கூத்துப்பட்டில் இருக்கும்போது எப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு. அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு. வந்த நடே நீ சூப்பராக பண்ணடா, நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு. இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி, வெற்றிமாறனும் சரி, அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுபதி. அதுமாரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு. நானும் அது மாதிரி தூக்கி விடலான்னு 2 பேருக்கு கை கொடுத்தேன். பார்த்தா என் காலை பிடிச்சாங்க. அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதில் வந்து அவர் என்ன வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி முடியாது. நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே நல்லா நடிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன்.
திருப்பி என்னை வந்து ஒரு அரவணைச்சு தூக்கி விட்டதில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க. என்னன்னா ஃபோன் அடிச்சேன்னா சொல்லுங்க அப்படிமே ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் உன்கிட்ட பேசுகிறேன், எனக்கு டயர்டாக இருக்கேன் இல்லை. முதல்ல பேசும்போது நல்ல உற்சாகம், நல்லதா கெட்டதா நல்லா உறக்க பேசு, நல்லா பேசு, 4 பேருக்கு புரியுற மாதிரி பேசு. அவங்க மகிழ்ச்சி படுத்தோம், இல்லைன்னா அவங்க கோவப்படுத்தோம். ஆனால் அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாக அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாலும் 10 செகண்ட் தான் பேசுவேன். இப்போ ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அது மாதிரி அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்தில் பார்த்தா அவர் எனக்கு பிடிக்காது ஃபஸ்ட்டு. அந்த கேரக்டர் அவர் இல்லை, அந்த கேரக்டர் இது ஒரு திருட்டு கேரக்டராக இருக்குன்ட்டு. ஆனால் இளையராஜா வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு இல்லை, அவர் இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகி போயிட்டார். அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தார் அண்ணன், சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள். நல்ல அண்டு வந்து மற்ற பெரியவங்க அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவானன் என்னோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அதுமாதிரி தனஞ்சய அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்பில் வந்து இன்னும் வரையும் நட்பு தொடர்பு. அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும். அதுமாதிரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் உங்களுக்கு எந்த இதுவும் அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் புகார்லாம் வந்தால் நம்மளே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடைகளை வந்து இவ்வளோ நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக இந்த 2 ஜீவன்கள் தான் காரணம். வெற்றிமாறனும் விஜய் சேதுபதி அவர்களும், அதுக்கு உறுதுணையாக நட்டி அண்ணனும், அதுக்கெல்லாம் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல்கள் பணங்கற்கா என்ற பாடலும் படிச்சுக்கிறேன் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்குது. அதெல்லாம் அருமையாக இருக்காங்க. அது இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு. அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் சரவண அண்ணன் அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்துருப்பீங்க, இதுல ஒரு அப்பாவா பார்த்துருப்பீங்க. சித்தப்பாவில வந்து அப்பாவா இருக்காரு. அதனால ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு அண்ணன். ரொம்ப நன்றிண்ணா. அதே மாதிரி நம்ம இசையமைப்பாளர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க. ரொம்ப அதான் குழந்தை மனசுனாங்க, ரொம்ப சூப்பர். இந்த குழந்தை மனசு என்றைக்குமே அப்படியே இருக்கட்டும். என்றைக்குமே நம்ம குழந்தையாகவே இருந்துரும். நம்ம நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாக ப்ரூவ் பண்ணேன். ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்ல போனால் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. உங்களுக்கே தெரியும், இந்த போகும் இடமிக்கு தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிகை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க, ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதுமாரி இந்த சார் படத்துக்கு வந்து ஏன்னா இது வந்து ஒரு 80s பீரியட் நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும். அதனால அது ஒரு செட்டாக போட்டு போஸ் அவர்களோட சொந்த ஊரில் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனார் சிங்கிள் சிமெண்ட்லாம் வாங்கிட்டாங்க. ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் அவரு சப்போர்ட் பண்ணாங்க. படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரை விட்டேன் சித்துக்குமார் அவர்கள், அந்த நிகழ்ச்சியோட விழாநாயகன் சித்துக்குமார் அவரோட இசையில் வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு. நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதேமாரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். வானத்தில் எது பிறந்தாலும் கீழே இருந்து நம்ம மேலே பார்த்து கும்பிட்டு கொண்டே இருந்ததெல்லாம் அந்த காலம். இன்று நாம் அனுப்பிய சந்திராயன் வானத்திலிருந்து இந்தியாவை பார்த்து கும்பிட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் கல்வி. பன்முக கலைஞர், நாடறிந்த நல்ல நடிகர்,
கேமரா கவிஞர் நட்டி அவர்கள் பேசுவதற்கு முன்னால் எதையும் மறந்துட்டாரு, அதை இப்போ வந்து சொல்லுவார் விமல் சார். பேசுகிற பேச்சில் இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது, இங்கிட்டு திருமணம்னா பேச்சு விடுவாங்க. இல்லை, அதான் சொன்னேன், ஒரு ஒரு விஷயத்தை மறந்து விட்டேன் அப்படின்னு. அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது, அதை சொல்கிறேன். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கூத்துப்பட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ, எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ, அதே மாதிரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்க ஜாம்பவன் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இதை பற்றி படத்தை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னா, தொகுப்பாளர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் சொன்னார் பாருங்க, அதுதான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கோவிட் டைமில் எனக்கு வந்தது. அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சுட்டு போஸ் வெங்கட் வந்து நான் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ சில பாயிண்ட்ஸ் நான் கேட்டேன், இது எப்படி இது அப்படின்னு. அதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு போஸ் வெங்கட் சார் வந்து ஒரு 20 வருஷமாக தெரியும். ஸோ அந்த நட்பு நான் போதெல்லாம் அவர் மீட் பண்ணிட்டு சில விஷயங்களை நரேட் பண்ணுவார். அந்த நரேஷன் வந்து உங்களுக்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து சார் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேர் மேலே பிளைண்ட் ஃபைட் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய ஆசான்கள் தான். ஏன்னா இப்போ எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே என்னோடய கிளாஸ் மாஸ்டர் வந்து டீச்சர் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. நான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியமில் படித்தேன். எங்களுக்கெல்லாம் இன்னும் 2 சப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று மேத்தமெட்டிக்ஸ். இங்கிலீஷு பேசுறதுக்கு வந்து ஆனால் வராது, தடுமாற்றமாக இருக்கும். அப்போது சினிமா பார்க்குறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அதை வந்து அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து அதை பற்றி சிலாகிச்சு பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு, போர்டில் எழுது, அது இங்கிலீஷ்லேயே எழுது, அந்த கதையை எழுது, அதை தப்பு பண்ண நான் சொல்கிறேன், நான் கை காலமாக அப்படி போய் அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணார். நான் வெளிமாநிலங்களில் வேலை செய்யும்போது அவரோட ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது அதே மாதிரி வந்து சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது. அதான் விவேகானந்தர் கூட என்ன சொன்னாங்க, ஒரு மொழியை பேசும்போது ஜன்னல்கள் மாதிரி, கதவுங்கிறது தாய்மொழி, யார் என்ன பேசினாலும் தாய்மொழியில் வரும், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதை அவர்கிட்ட நீ கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் அது அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறாரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப நாள் பழக்கம், ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிடையாது, பழக்கம். அப்போ வந்து அவருடைய முதல் படத்துக்கு ஒளிப்பதிவு நான் கூப்பிட்டாங்க, என்னால் பண்ண முடியல. ஆனால் அந்த கதை வேறு, அதான் என்னாச்சு பின்னாடி வந்தது. அதுக்கப்புறமா அவர் பொல்லாதன் பண்ணாங்க, அதை முதல் படமாக பண்ணாங்க. நான் லாஸ்ட் நைட்டு பார்க்குறேன்னு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யப் என்னோட நண்பர், அவர் வந்து எப்படின்னா அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பிச்சு அவர் கீழே வந்து இன்னைக்கு வெற்றிமாறன் சார் வந்து கனெக்ஷன் அவங்க 2 பேரும் இருப்பாங்க நான் நம்புறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் மகாராஜா படத்தில் எனக்கு பேர் கிடைச்சிது. அந்த அந்த மகாராஜா படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாருப்பாங்க விஜய் சேதுபதி சார், அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் மிதிலன் சுவாமிநாதன் அவருக்கு தான் போய் சேரணும். இப்போ கூட ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது, அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்கு பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த நான் கேட்ட ஒரு விஷயத்தில் அந்த கண்டென்ட் மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார், அதுக்கு இதுதான் அர்த்தம். சரி சார், சூப்பர், ஆசம். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம். தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு. தேங்க்யூ ஸோ மச். படம் வெற்றி வாழ்த்துக்கள். இந்த காஸ்ட் குழு, விமல் சார் அருமையான நடிகர், உங்களுக்கே தெரியும். அவங்க சாயா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர். இனியன் சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் சார், அப்சல்யூட்லி நான் மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்து 2 சீன் வந்து பிரமாதமாக இருக்கும். ஒன்று ரிட்டையர்டான ஸ்கூல் வாத்தியார் அந்த பழக்க தோஷத்தில் ஸ்கூலுக்கு போயிருப்பார் சரவணன் சார், மறக்கவே முடியாது. அது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்புறமா வந்து அந்த ஆசிரியர் ஆசுன்னா தவறு செய்கிறேன் அரியர்னா வந்து அவர் திருத்தரவான் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் சீனில் வந்து விமல் அவர்கள் வந்து தன்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது பர்மிஷன் கேட்டார்.
கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு அந்த சீன், மறக்க முடியல. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க சில விஷயங்கள் மைண்டில் ஓடலை. அப்படிப்பட்ட படங்களில் இது ஒரு முக்கியமான படம். படம் வெற்றியில் எங்கள் வாழ்த்துக்கள். என்றால் கேமரா பேச வேண்டும். இது நான்கும் பேசவில்லை என்றால் ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நல்ல படத்தை பத்தி நாடே பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், அவருடைய படத்தை பற்றி மட்டுமல்ல, நல்ல படைப்புகள் எங்கு வந்தாலும் ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒருவர். எல்லாரும் நீலவனத்தை பார்த்து கவிதை எழுதிய எல்லாரும் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும் ஓடுகிற பொழுது சாதாரண மக்களும் எதையாவது சாதிக்கணும் என்று ஓடக்கூடிய ஒருவர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்படுவார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கூச்சமாக இருந்தது. எல்லாத்த பற்றி பேசுகிற முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான். அன்றைக்கி வர மாதிரி கேட்டுட்டே வரந்தான், இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம் அப்படி யோசிச்சுருந்தான். பயமாக இருக்குன்னு சொன்னால் ஆக்சுவலாக 100க்கு 100 மார்க் நீ ஜாலியாக பேசலாம். எல்லாம் இவ்வளோ பேர் ரசித்து கைத்தடி சிரிச்சது தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு. நீ தயவுசெய்து இன்னும் சிறப்பாக பேசு. ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அது அவன் வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூத்துப்பட்டுக்கு அவனோட ஃபேன் நான். அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அது எல்லாரும் சிறந்த நடிகர்கள் நான் கூத்துப்பட்டில். ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், சாந்தகுமார் ஒருத்தர் இருந்தார், குரு சோமசுந்தரம், அப்புறம் அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க நடிக்கும்போது பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு. உனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா. அப்புறம் இப்போ எனக்கு தடுமாறு. போஸ் வெங்கட் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பிச்சது மெட்டி ஒளியில்னு அவர் பார்த்துட்ருக்கேன். 20 அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன். நான் அவரை சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 500 சம்பளமா ஓகே, நான் கூட சொல்லிட்டேன் போல. ஸோ அப்போதுன்னு பார்த்துருக்கேன். ஆனால் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த மனசு ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு முறையும் நான் நினச்சதை ஒரு இடத்துலையோ சேஃபாக நான் சந்திக்கும் கேட்டேன். நான் சார் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க சார், அப்புறம் சீரியல் ஆக்டர்னு அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம். தன்னோட பவுண்டரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார், முன்னாடி போயிட்டே இருக்கார். இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கார். எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு. அவர் தன்னை தயார்படுத்திட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது அவருடைய முகத்தை இன்னும் ரொம்ப அழகாக வசீகரமாக்கிட்டே போகுதுன்னு நான் நம்புகிறேன். அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன். அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு, அரசியல் விஷயமா அவர்கிட்ட பேசும்போது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது. ஒவ்வொரு வசனம் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது. பசங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தால் படம் பார்த்துட்டேன். எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க. படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார். அப்புறம் உங்களுக்கு ஐயோ சார் பெரிய மனசு மாதிரி நடந்துக்கோங்க சார். எல்லாருக்கும் ஒரு இது வரைக்கும் வெளிவராத செய்தி. இவர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும், டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும். ஆனாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ இவர் விளையாட்டாக சொன்னதுனால இவருக்கு அப்பாவாக ஒரு படம் நடிக்க போகிறேன். அதனால தான் நான் வந்து பெரிய மனுஷன் நடிக்க சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். விளம்பர இடைவெளிக்கு பிறகு சார் உங்களுக்கு சார் உங்கள் பேர் என்ன சார்? சந்திரகுமார் சார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடும். அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ பிரமாதம் இருக்கு. ரொம்ப நல்லா. சாயாதேவி வந்து எனக்கு டிஎஸ்பி கூட நடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். மற்றபடி படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட கடைசி ஆஃப்னர் வந்து நான் ரொம்ப அங்கே கடைசி ஆஃப்னர் வந்து போகிறதே தெரியல. முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும். நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எனக்கு இந்த படம் ஏற்படுத்தணும் நினைக்கிறேன். அப்புறம் இப்போ குடிசிரா எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கண்ணு ரொம்ப நல்லா இருந்தது. முதல் படம்னு சொன்னாங்க, அப்படி தெரியல. அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். மியூசிக் சித்து உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
சார் அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். ரொம்ப பிரமாதம். ரொம்ப நன்றி சார். இங்கே வந்த அத்தனை பேருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. ரூட் சொல்றதுன்னா ரம்பா வீட்டுக்கிட்ட யூட்டர்ன் பண்ணி காவிரி கார்னருக்கு வந்து தசரதபுரத்தில் நம்ம பல்கலைக்கழகத்தில் சந்திச்சிடலாம் தோழர், அப்படிதான் சொல்லுவோம். அந்த தசரதபுரத்து பாலுபகேந்திரா பல்கலைக்கழகத்தினுடைய நீட்சி, தற்கால தமிழ் சினிமாவினுடைய நடமாடும் நூலகம், இவருடைய படைப்புகள் எதை எதிர்க்குது அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன். சாமி கும்புறேன் என்று கும்புற சாமி என்று சிலரை குனிய வைப்பதை எதிர்க்கக்கூடிய படைப்புக்கு சொந்தக்காரர் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் படங்களுக்கு வசனம் எழுதலாம். உண்மையில் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்தில் இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தால் எல்லார்கிட்டையும் போய் சேரும். அண்டு எனக்கு ஏற்புடைய படத்தில் என்னோட பேர் இருக்கிறது எனக்கு சொந்தம். அது எனக்கு ஒரு கிரெடிட்டாக தான் நான் எடுத்துக்கிறேன்னு தவிர படத்துக்கு நம்மளால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு வேணால் படத்தால் ஏதாவது ஒரு இது இருக்கலாம். அப்படியே அவர் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி காவல்துறை உங்கள் நண்பன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ரிலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ சரின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் லென்ஸ் சொன்னார். லென்ஸும் அப்படி தான். எனக்கு படங்கள் சில நேரங்களில் பார்க்குறோம், சில படங்கள் பிடிக்குது, சில படங்கள் பிடிக்கிறது இல்லை. சில நேரங்களில் படங்கள் நமக்கு ஏஸ்தட்டிக்காக ப்ளீஸிங்காக இல்லைன்னா கூட கண்டெக்சுவலாக அதனுடைய ரெலவென்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இன்றைய சூழ்நிலையில் இப்படி ஒரு படம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்து இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதே போல் இந்த படத்தில் நான் என்னோட பேரை பயன்படுத்திங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். இது எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ், பிஆர் டீம் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. நான் எதுவுமே பண்ணலை. இன்னைக்கு கூட லேட்டாக தான் வந்தேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. அண்டு எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த படம் நான் முதல்ல பார்க்கும்போது அதோட பேர் வேறு பேர். சார்ன்ற இந்த பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த படத்துக்கு. அண்டு இது ஒரு ஆசிரியனுடைய கமிட்மெண்ட் பற்றின ஒரு படம். அண்டு 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸ் பார்க்குறோம். 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸாக சந்திரன் பண்ணியிருக்காங்க. சந்திரன் சேது சர்கார சொல்கிறேன். அவர் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் விசாரணை. அவருடைய அந்த துயரம் தான் அவர் புத்தகமாக எழுதி அதுலேருந்து தான் விசாரணை பண்ணோம். அண்டு சரவணன் சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விமல் பண்ணியிருக்காரு. 3 பேருமே 3 காலகட்டங்கள் வெவ்வேறு ஆள்களை சந்தித்து ஆசிரியராக இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, இன்றைய சூழலில் இதோட ரெலவென்ஸ் என்ன. இன்றைக்கி நாம் நம்ம பள்ளிகளில் தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியாக வச்சுக்கிறதுல இருக்கிற சவால்கள்லேருந்து இதை எல்லாத்தையுமே நாம் உணரக்கூடியதாக இருக்குது. இந்த 3 தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே நான் அந்த நடித்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை. ஆனால் எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் ஆக்சுவலாக நான் எனக்கும் விடுதலையில் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருக்குது. நான் இவங்க ஸ்கூல் பார்த்து இருந்தேன். நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போட்டுருக்கேன், நல்லா இருக்கேன் இந்த ஸ்கூலு, எப்போ எடுத்தீங்க, எப்படி எவ்வளோ நாள் ஆச்சுன்னுலாம் கேட்டுட்டு இருந்தேன் நான். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒர்க் நல்லா இருந்தது. அண்டு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன மூட் க்ரியேட் பண்ணணுமோ கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஒரு டைரக்டராக அவர் என்ன சொல்ல விரும்பியிருக்காரோ அதை மினிமம் அல்லது நம்ம மினிமம்னு சொல்ல முடியாது, அவருக்கு தான் தெரியும். காம்ப்ரமைசஸ் கம்மியாக பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. பட் இந்த படம் இன்றைய சூழலில் நாம் ஏதோ ஒன்று விவாதித்து அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. போஸ் வெங்கட் பற்றி சொல்லணும்னா அவர் நான் எடிட்டில் இருக்கும்போது பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. அண்டு
நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அது சரி இதை இப்போ பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் எனக்கு சிலதெல்லாம் தோணுது சொல்லாமான்னு கேட்டேன். சொல்லுங்கன்னாரு. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னாரு. சரி மாற்றுங்கன்னு. அண்ட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட் அது அவர் பண்ணதான், டைரக்டர், ரைட்டர் அண்ட் த டீம் பண்ணது தான். நான் எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், அவ்வளோதான். ஒரு வியூவராக, ஒரு பார்வையாளனாக ஒரு படம் பார்த்து எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன். அந்த ஃபீட்பேக்கை வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணது அவங்க தான். அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸும் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஒரு படத்தோட எல்லா கிரெடிட்ஸும் டைரக்டருக்கு தான். அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே அவருக்கு தான். அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமாக ஷேர் பண்ணப்படும். அதுதான். அண்டு ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ள நேர்த்தியாக ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அகெயின் என்னுடைய பேர் இந்த படத்தோடு சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி. தற்போது இசை வெளியீடு. தம்பி வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வீடியோ SSS பிக்சர்ஸ் சிராஜ் அவர்களின் தயாரிப்பில் இயக்குனர் வெற்றிமாறன் வழங்கும் விமல் நடிக்கும் சார் திரைப்படத்தின் இசை வெளியீடு. முதல்ல வீடியோ பதிவு பண்ணிக்கலாம், யாரும் மறைக்க வேண்டாம். நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தரணும். நல்ல படைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ படவசர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்.